வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் பச்சை பயிரில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவமைகளை பற்றி பார்க்க போகிறோம். பச்சை பயிரில் அதிக விட்டமின் சத்துக்கள் இருக்குது. ரத்த நாளங்களில் அடைப்பு ஏற்படாமல் பச்சை பயிர் நமக்கு தடுக்கிறதால ரத்த ஓட்டத்தை எப்போதுமே சீராக வைத்து இதயத்தை பாதுகாக்கும். இதனால் பிபி சுகர் எல்லாம் நமக்கு கண்ட்ரோலாக இருக்கும். பச்சை பயிரை சாப்பிட்டோம் அப்படின்னா உடல் எடையை நம்ம சீராக பராமரித்துக் கொள்ளலாம். அதனால் நம்ம தொடர்ந்து பச்சை பயிர் எடுத்துக்கொள்ளும் போது அல்லது வாரத்தில் ஒரு தடவையாவது பச்சை பயிரை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளும் போது என்னென்ன மருத்துவ நன்மைகள் கிடைக்குது அப்படின்றத பற்றி தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களை, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பச்சை பயிரை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். இதய ஆரோக்கியத்திற்கு நன்மைகளை வழங்கக்கூடிய ஃபைபர் மற்றும் பொட்டாசியம் ஆகிய இரண்டு முக்கிய ஊட்டச்சத்துக்களின் சிறந்த மூலமாக பச்சை பயிர் இருக்கு. ஃபைபர் சத்து கொலஸ்ட்ராலோடைய அளவை நமக்கு குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். அதே சமயம் பொட்டாசியம் சத்து நமக்கு ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கும். இது தவிர இந்த பச்சை பயிரில் கொழுப்பு மற்றும் சோடியம் குறைவாக தான் இருக்கு. இதன் காரணமாக இதய ஆரோக்கியத்திற்கு ஏற்ற ஒரு பயிராக பச்சை பயிர் இருக்கும். ஸோ பச்சை பயிர் எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு அந்த ஃபைபர் சத்தும் பொட்டாசியம் சத்தும் இணைந்து கிடைக்காதால பிபி ப்ராப்ளம் நமக்கு கண்ட்ரோலாக இருக்கும். கொலஸ்ட்ரால் நமக்கு இருக்காது. இதனால ரத்த நாளங்களில் எந்த விதமான கெட்ட கொழுப்புகளினுடைய படிவும் இருக்காது. படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளையும் அகற்றிவிடலாம். கொழுப்புகள் ரத்த நாளங்கள் எதுவும் படிந்து இல்லாததால ரத்த நாளங்கள் இயல்பான அளவில் சுருங்கி விரிஞ்சு இதயத்துக்கு ரத்தத்தை அனுப்பும். ரத்த ஓட்டம் சீராக இருக்கும். மாரடைப்பும் பக்கவாதம் போன்ற எந்த பிரச்சனைகளும் வராது. இதயத்தினுடைய துடிப்பும் சீராக இருக்கும். இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பச்சை பயிர் இந்த வழிவகையில் உதவிகரமாக இருக்கும். எடையை ஆரோக்கியமான முறையில் விரைவாக பக்க விளைவுகளே இல்லாமல் குறைத்துக் கொள்வதற்கு பச்சை பயிர் எடுத்துக்கலாம். பச்சை பயிரில் புரோட்டீன் மற்றும் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து அதிகம் இருக்கு. இது இரண்டுமே எடை இழப்புக்கு உதவக்கூடிய குறிப்பிடத்தக்க ஊட்டச்சத்துக்கள் தான். இதில் இருக்கக்கூடிய புரோட்டீன் மசில் மாசை உருவாக்குறதுக்கும் அந்த மசில் மாசை பராமரிக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். அதே நேரம் பச்சை பயிரில் இருக்கக்கூடிய ஃபைபர் நம்ம எப்போதுமே உணவுகளை சாப்பிட்டு முடிச்ச ஒரு ஃபீலை கொடுக்கும். திருப்தியாக நம்மளை உணர வைக்கும். இதனாலவே நம்ம அதிக கலோரிகள் இருந்திடக்கூடிய உணவுகள், நொறுக்கு தீனிகள் இது எல்லாமே நம்ம சாப்பிடாமல் தவிர்க்கலாம். இதனாலவே நம்மளுடைய உடல் எடை இன்னும் இன்னும் அதிகமாகாமல் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ உடல் எடையை குறைக்கக்கூடிய முயற்சியில் இருக்கிறவங்களாம் பச்சை பயிரை தங்களுடைய டயட்டில் சேர்த்துக் கொள்ளும் போது பச்சை பயிரில் இருக்கக்கூடிய நார் சத்து ஏற்கனவே உடலில் தேங்கி இருக்கக்கூடிய கொழுப்புகளையும் குறைத்து நமக்கு ஆற்றலாக மாற்றிடும். அப்போ அந்த ஆற்றல் நமக்கு கிடைக்கும் போது கொழுப்புகள்லாம் குறைக்கப்படும் போது நமக்கு வேண்டிய அளவுக்கு நம்மளுடைய உடலிலேயே பக்க விளைவுகளே இல்லாமல் சைடு எஃபெக்ட் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைத்துக் கொள்ளலாம். அதுக்கு பச்சை பயிர் உதவிகரமாக இருக்கும். செரிமானம் மேம்பாடோடு இருக்கிறதுக்கு நம்ம பச்சை பயிரை எடுத்துக்கலாம். சிறந்த செரிமானத்திற்கு ஃபைபர் என்று சொல்லக்கூடிய அந்த நார் சத்து அவசியம். அது பச்சை பயிரில் இருக்கிறதால செரிமானம் எப்போதுமே நமக்கு சீராக இயங்குறதுக்கு, சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல் எல்லாம் ஏற்படுவதை தடுத்து அந்த பிரச்சனையை குணப்படுத்திக் கொள்வதற்கும் நம்ம பச்சை பயிர் எடுத்துக்கலாம். செரிமான அமைப்பு தவிர குடல் ஆரோக்கியத்திற்குமே பச்சை பயிர் சிறந்தது தான். இது தவிர ஃப்ரீ பயோட்டிக்ஸ்கள்னு சொல்லக்கூடிய அந்த நல்ல பாக்டீரியாக்கள் இருக்குங்க இல்லையா, அதனுடைய சிறந்த ஆற்றலை மேம்படுத்தி கொண்டு குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களை ஊக்குவிக்கிறதுக்கு பச்சை பயிர் உதவிகரமாக இருக்கும். ஸோ இது ஃப்ரீ பயோட்டிக் அப்படின்றது குடலில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல வகை பாக்டீரியா. அப்போ அது நமக்கு ஆதரிக்கப்படும் போது எப்போதுமே அந்த டைஜஷன் ப்ராசஸில் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. குடலில் தொற்றுகளும் ஏற்படாது. குடலில் எந்த விதமான கழிவுகளும் தேங்காமல் அந்த கழிவுகள் மிக சுலபமாக வெளியேற்றி விடுவதால் மலச்சிக்கல் இந்த மாதிரி பிரச்சனைகள் நமக்கு எதுவுமே இருக்காது. ஒட்டுமொத்தமாக செரிமான மண்டலம் தன்னுடைய வேலையை மிக சிறப்பாக செய்கிறதுக்கு உணவுகள் செரிமானமாகணுன்னே ஊட்டச்சத்துக்கள் விரைவாக உறிஞ்சப்பட்டு நலம் பெறுவதற்கு பச்சை பயிர் எடுத்துக்கொள்ளலாம். ரத்த சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்தும் பச்சை பயிர். பச்சை பயிர் லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் கொண்டது. அதாவது நம்ம ஒரு உணவை சாப்பிட்றோம் அப்படின்னா அந்த உணவு நம்மளுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்றத பொறுத்து தான் கிளைசமிக் இண்டெக்ஸை கணக்கு பண்ணுவாங்க. அந்த வகையில் பச்சை பயிர் சுகர் பேஷண்ட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இது அவங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை வேகமாக உயர்த்தாது, எப்போதுமே கண்ட்ரோலாக வச்சிருக்கும். ஸோ இப்போ அவங்க சாப்பிட்டாங்க அப்படின்னா இது அவங்களுடைய பிளட்ல சுகரோடைய அளவு கண்ட்ரோலாக வச்சிருக்கும். அப்படின்றதால நீரிழிவு நிலை அல்லது ஃப்ரீ டயாபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சிறந்த ஒரு உணவாக பச்சை பயிர் இருக்கும். பச்சை பயிரில் இருக்கக்கூடிய நார் சத்து ரத்த ஓட்டத்தில் சர்க்கரை உறிஞ்சப்படுவதை மெதுவாக்குறதுக்கு உதவிகரமாக இருக்கிறதால சடனாக நமக்கு பிளட்ல சுகரோடைய அளவு இன்க்ரீஸ் ஆகிடாது. ஸோ அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் இன்க்ரீஸ் ஆகும். அதனால் நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதுக்கு பச்சை பயிர் சுகர் பேஷண்ட் எடுத்துக்கொள்ளும் போது நலமோடு வாழலாம். ஸோ இப்போ நீங்கள் உங்களுக்கு சுகர் ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு நினைச்சிங்க அப்படின்னாலும் இப்போ இருந்தே பச்சை பயிர் எடுத்துக்கொள்ளும் போது நலம் பெறலாம். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கப்படுவதற்கு பச்சை பயிர் எடுத்துக்கலாம். ஆரோக்கியமான நோய் எதிர்ப்பு மண்டலத்திற்கு தேவையான முக்கியமான மினரல்ஸ்களாக இருக்கக்கூடிய ஜிங்க் மற்றும் இரும்பு சத்து
சத்து பச்சை பயிரில் அதிகம் இருக்குது. பச்சை பயிரில் இருக்கக்கூடிய ஜிங்க் ஆனது தொற்று நோய் எதிர்த்து போராடக்கூடிய இரத்த வெள்ளை அணுக்களை வந்து முறையான அளவில் பராமரிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். அதே நேரம் அது குறைந்திடாமலும் பாதுகாத்துக்கும். ஸோ அந்த இரத்த வெள்ளை அணுக்கள் என்ன பண்ணும் அப்படின்னா குறிப்பாக நமக்கு வந்து இந்த இம்யூன் பவரை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதால நமக்கு இருக்கக்கூடிய நோய்களான சாதாரண நோய்களாக இருக்கக்கூடிய அந்த காய்ச்சல், இருமல், சளி இந்த பிரச்சனைகள்லாம் நம்ம குணப்படுத்திக்கலாம். புதுசாக எந்த விதமான சீசனாக அட்டாக் ஆகக்கூடிய பருவ கால தொற்று வியாதிகளான நிறைய எந்த விதமான அந்த பாக்டீரியா வைரஸ் போன்ற தொற்று வியாதிகளுமே நமக்கு இருக்காது. ஸோ இதே ரெட் பிளட் செல்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ஹீமோகுளோபின் அப்படின்னு சொல்லக்கூடிய புரதத்தின் மூலமாக ஆக்சிஜனை நம்மளுடைய உடல் உறுப்புகள் இருக்கக்கூடிய அனைத்து பாகங்களுக்கும் எடுத்து செல்லும் போது ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக சுறுசுறுப்பாக புத்துணர்ச்சியாக செயல்பட ஆரம்பிப்போம். இந்த அனிமியா பிரச்சனைகள் நமக்கு வந்து இருக்காது. மயக்கம், சோர்வு இது மாதிரி எந்த பிரச்சனையுமே இருக்காது. ஸோ அதனால் நோய் எதிர்ப்பு மண்டலத்தினுடைய முக்கிய செயல்பாட்டிற்கு பச்சை பயிரில் இருக்கக்கூடிய அந்த ஊட்டச்சத்துக்கள் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறதால இம்யூன் பவரை இன்க்ரீஸ் பண்ணி இம்யூன் சிஸ்டத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக வைத்துக்கொண்டு எந்த நோயுமே அட்டாக் ஆகாமல் இருக்கிறதுக்கு பச்சை பயிர் எடுத்துக்கலாம். சருமம் மற்றும் கூந்தல் ஆரோக்கியம் மேம்படுவதற்கு இதை முறையாக பராமரித்துக் கொள்வதற்கு பச்சை பயிர் எடுத்துக்கலாம். நமது சருமம் மற்றும் கூந்தல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பச்சை பயிரில் இருக்கக்கூடிய புரோட்டீன் பெரிதும் நமக்கு வந்து உதவிகரமாக இருக்கு. புரோட்டீன் ஆனது சருமம் மற்றும் முடி செல்களை உருவாக்குறதுக்கும் அதனுடைய சேதத்தை மீண்டும் சரி செய்யறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். மேலும் பச்சை பயிரில் இருக்கக்கூடிய பயோட்டின் ஒரு நல்ல மூலமாக இருக்கு. இது முடி வளர்ச்சிக்கு தேவையான முக்கியமான ஒரு விட்டமின் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால நம்ம பச்சை பயிர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சருமம் நமக்கு உள்ளிருந்து குறிப்பாக வந்து அழகாக்கப்படும். நம்மளுடைய சருமத்தில் எந்த விதமான இறந்த செல்களோ, அழுக்குகளோ, கிருமிகளோ, கழிவுகளோ இல்லாமல் வெளியேற்றப்படும் எல்லாமே. ஸோ சருமம் வந்து ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியாக இருக்கும். எந்த விதமான தொற்றுகளும் அதில் அட்டாக் ஆகாமல் சுருக்கம் இல்லாமல் இருக்கும். சருமம் வந்து தலைமுடி வந்து நமக்கு ஆரோக்கியமாக அடர்த்தியாக கருகருவென்று வளர ஆரம்பிக்கும். உள்ளிருந்து நம்மளுடைய தலைமுடி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ராங்காக இருக்கிறதால எந்த விதமான தலைமுடி சார்ந்த பிரச்சனையும் இருக்காது. அதனால் ஒட்டுமொத்த சருமமும் தலைமுடியும் பாதுகாப்பு பெறுவதற்கு பச்சை பயிரை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். உடல் சூட்டை குறைப்பதற்கு பச்சை பயிரை நம்மளுடைய உணவுகள் வந்து சேர்த்துக்கொள்ளலாம். கோடை காலங்களில் உடல் சூட்டை குறைக்கிறதுக்கு இந்த பச்சை பயிரை வந்து பார்த்தோம் அப்படின்னா மணத்தக்காளி கீரையோட நம்ம சேர்த்து சாப்பிடும்போது உடல் சூட்டை அந்த பச்சை பயிரை நமக்கு வந்து குறைக்கும். இது வந்து குவியல் மற்றும் மலச்சிக்கலை குணப்படுத்துறதுக்குமே நமக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ அதனால் உடல் சூடு உங்களுக்கு கடுமையாக இருக்குது, அதுவும் இந்த கோடை காலத்தில் அதன் மூலமாக நிறைய தோல் சார்ந்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு வருது அப்படின்னா அந்த உடல் சூட்டை குறைத்து கொண்டு குளிர்ச்சியாக உங்களுடைய உடலை இந்த கோடை காலத்தில் வைத்துக் கொள்வதற்கு பச்சை பயிரை வந்து மணத்தக்காளி கீரையோட சேர்த்து சாப்பிடலாம். நினைவாற்றலை அதிகரிக்கக்கூடியது பச்சை பயிர். ஞாபகம் மறதி இருக்கிறவங்கலாம் இந்த பச்சை பயிரை வந்து பார்த்தோம் அப்படின்னா வல்லாரைக்கீரையோட சேர்த்து சாப்பிட்டு வரும்போது ஞாபக சக்தி அதிகரிக்க ஆரம்பிக்கும். மேலும் சிறிய வயதிலிருந்தே குழந்தைகளுக்கு, இளைஞர்களுக்கெல்லாம் இப்போ இருந்தே நீங்கள் இந்த பச்சை பயிர் வந்து அவங்களுடைய உணவுகளில் சேர்த்து கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு நினைவாற்றல் திறன் வந்து அதிகரிக்கும். அதாவது எதையுமே எளிதில் அணுகக்கூடிய திறன், எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், அதுக்கப்புறம் கூர்மையாக சிந்திக்கக்கூடிய திறன் பெற்று ஒரு ஃபாஸ்ட் லேனராக சிந்தித்து செயல்பட ஆரம்பிப்பாங்க. மூளைக்கில் இருக்கக்கூடிய நரம்புகளில் இறுக்கமெல்லாம் எதுவும் இருக்காது. அதனால் ரத்த ஓட்டம் சிறப்பாக பாய்வதால் எப்பயுமே வந்து ஃபாஸ்ட்டாக எனர்ஜியாக வந்து திங்க் பண்ண ஆரம்பிப்பாங்க. அவங்களுடைய நினைவாற்றல் அதிகரிக்கப்படுவதால் பார்க்கின்சன், அல்சைமர் போன்ற ஞாபக மறதி நோய்கள், அந்த நரம்பியல் சார்ந்த ஞாபக மறதி நோய்கள் வரக்கூடியதெல்லாம் தடுக்கப்படும். மூளை வளர்ச்சி குன்றக்கூடிய அபாயமெல்லாம் இருக்காது. ஸோ அதுலேருந்து வெளிவந்துடலாம். ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் நன்மைகளை பெறணும் அப்படின்னா தொடர்ந்து வந்து பச்சை பயிர் உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கிட்டு இருக்கணும். ஏன்னா சிறுதானிய வகைகள் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்மளுடைய உணவை வந்து முறையான அளவில் பராமரித்து அதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும். அதனால் நீங்கள் தினந்தோறும் கூட பச்சை பயிர் வந்து சாப்பிடணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. வாரத்தில் 1 அல்லது 2 நாட்கள் அப்பப்போ தொடர்ந்து சாப்பிட பழகிக்கோங்க. அதில் இருக்கக்கூடிய நிறைய மருத்துவ நன்மைகளை பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெறுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.